நீங்கள் கூறுகின்றீர்கள் இரு அணிகளில் ஒரு அணி விலகுவது வந்து சாத்தியமில்லை என்ற மாதிரி கூறுகின்றீர்கள். ஏன் சாத்தியமில்லை என்று கருதுகிறீர்கள்? ஒன்று சிறிதரன் தரப்பு, ஒன்று சுமத்திரன் தரப்பு என்றால் எந்த தரப்பு தமிழரசு கட்சியிலிருந்து விலகி செல்லும்? ஏன் யாராவது ஒரு ஆள் இவர்களுடைய நிலைப்பாடு பிடிக்காத பட்சத்தில் என்ன செய்வது? வெளியில் ஒரு புதிய கட்சியை ஆரம்பிப்பார்கள். அதான் செய்கின்றார்கள் பலர். அப்படி செய்தவர்கள் எல்லாம் வெற்றி அடைந்திருக்கின்றார்களா? தொடர்ச்சியாக தமிழரசு கட்சி கொண்ட ஒரு பிம்பம் இருக்கின்றது. கட்சிகள் பிழைவிடுகின்றது, கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை, தேசத்தின் திரட்சி இல்லை. ஏன் பொது அமைப்புகள் எல்லாம் ஒரு தேசத்தின் திரட்சியாக இருக்கின்றீர்கள்? உங்களிடம் ஒற்றுமை இருக்கின்றதா? மக்கள் இயக்கத்தை எவ்வாறு கட்டி எழுப்புவீர்கள்? நீங்கள் 4-5 பேர் மேலிருந்து ஒரு ஹோட்டலில் இருந்து பேசி அல்லது ஒரு விடுதியிலிருந்து பேசி அல்லது இன்னும் ஒரு இடத்திலிருந்து பேசி அந்த ஒற்றுமையை அல்லது கட்டமைப்பை உருவாக்க முடியுமா? ஒவ்வொரு கிராமங்களாக செல்ல வேண்டும். ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு இளைஞர்களையும் ஒவ்வொரு இளைஞர் குழுக்களையும் இணைக்க வேண்டும். வடகிழக்கு பூராக அந்த கட்டமைப்பு கீழ்மட்டத்திலிருந்து கட்டி எழுப்பப்பட்டு வர வேண்டும். அது கட்டி எழுப்பப்பட்டு மேல் வருகின்ற பொழுது, ஆனால் தமிழ் மக்கள் கோருவது நீதி பொறிமுறை. அதுவும் சுயாதீனமான விசாரணை இடம்பெற்று நீதி வழங்கப்பட வேண்டும். நீதி என்று வருகின்ற பொழுது நிவாரணத்துடன் கூடிய தண்டனைகள் அந்த குற்றங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அரசாங்கம் ஒரு குற்றத்தை நல்லிணக்கத்துக்கு பயன்படுத்த விளைகின்றது. வணக்கம். களம் மாற்றத்திற்கான குரல். ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டு பழிவாங்கல் படலத்தை தொடர்கின்றதா? இது தொடர்பில் எம்மோடு கலந்துரையாடுவதற்காக வருகை தந்திருக்கின்றார் எமது ஊடகவியலாளரான பிரஷ்னோ அவர்கள். வணக்கம் பிரஷ்னோ அவர்களே. வணக்கம் ராம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது ஏதாவது கட்டம் வைத்து தாக்குதல் ஏதாவது நடத்துகின்றார்களா? மறைமுகமாக அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுகின்றார்களா? தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலங்களில் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் சார்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார்கள். மக்களும் அதனை நம்பியிருந்தார்கள். எனினும் அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை, கைதுகள் கூட முன்னெடுக்கப்படவில்லை. தற்பொழுது இடம்பெறுகின்ற இந்த கைது நடவடிக்கைகள் என்பது தனியே அவர்கள் மேற்கொண்ட பிரச்சனைகள் சார்ந்தது. ஆனால் இந்த கைதுகளை பிரபல்யப்படுத்துவது என்பது அல்லது இந்த கைதுகளுக்கு பின்னால் மிகப்பெரிய அமைச்சர்களுடைய கருத்துக்கள் என்பதுதான் இது பழிவாங்கலான செயற்பாடா, இந்த செயற்பாட்டுக்கு பின் என்ன இருக்கின்றது என்ற கேள்வி எழுகின்றது. உண்மையில் ஜேவிபிக்கு, தேசிய மக்கள் சக்திக்கு மக்களுடைய எதிர்ப்பு நிலையொன்று உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் கூறியது போன்று முன்னாள் ஆட்சியாளர்கள் மீது எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கள் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது இருந்தது. அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் மீது இருந்தது. அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே சில கைது நடவடிக்கைகளின் ஊடாக அந்த கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து எல்லாவற்றையும் சமாளிக்கின்ற முயற்சியில் தான் தேசிய மக்கள் சக்தி ஈடுபடுகின்றது. அன்றகுமார திசாநாயக்கா கூறியிருக்கின்றார், இந்த கைது நடவடிக்கைகளுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நாங்கள் எந்த தரப்பின் மீதும் அழுத்தங்களை பிரயோகிப்பது கிடையாது, சட்ட ரீதியாக இடம்பெறுவதற்காக சில விடயங்களை கூறுவதென்று. ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட அந்த முறையானது அவர் கைது செய்யப்பட்டு குற்றவியல் விசாரணை பிரிவுக்கு கொண்டு வந்ததாக இருக்கலாம், அவர் நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கப்பட்டதாக இருக்கலாம். இந்த விடயங்கள் எல்லாம் தென்னிலங்கை ஊடகங்களில் மிகப்பெரிய செய்திகளாகவும் மிகப்பெரிய சர்ச்சைகளையும் உருவாக்கியிருக்கின்றது. நீதிமன்றத்தில் மிக முக்கியமான காரணம் என்பது அவரை பிணையில் விடுவதற்கு, ஜோசிய ராஜபக்சவை பிணையில் விடுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவரை தொடர்ந்து பிணை வழங்காமல் இருப்பதற்கான ஆதாரங்களை அது சார்ந்த பிரிவினர் நீதிமன்றத்துக்கு முற்படுத்தவில்லை. அரச தரப்பில் அது முற்படுத்தப்படவில்லை. ஆகவே அதனால் தான் பிணை வழங்குகின்றோம் என்று நீதவான் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அந்த வழக்குகளில் எந்தளவு தூரம் அரசாங்கம் முன்முயற்சிகளை மேற்கொள்கின்றது, இதை கடந்து பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இந்த தரப்பின் மீது இருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டுகளுக்காக இவர்கள் எப்போது கைது செய்யப்படுவார்கள், எப்பொழுது அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும்? ஊடகத்துறையிலேயே ஊடகவியலாளர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. இதுவரைக்கும் தமிழ் மக்கள் சார்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. காணாமலாக்கப்பட்டவர்களுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அதே நேரம் சில பேர் கடத்தி படுகொலை செய்யப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். கொழும்பில் மாணவர்கள் கடத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றது.
திருகோணமலையில் இருக்கின்றது அவ்வாறான அந்த விடயங்களில் இந்த அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கின்றது என்று நீங்கள் இவ்வளவு விடயங்களை வந்து கூறுகின்றீர்கள். ஆனால் இவ்வளவு விடயங்களுக்கும் வந்து ஆதாரங்கள் இருக்கின்றன தானே நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து இப்போ தற்போது ஊடகங்கள் வந்து கேள்வி எழுப்புகின்றார். ஆதாரங்களை யார் சேகரிக்க வேண்டும்? எந்த ஒரு கட்சிகளும் சேகரிப்பதில்லை. போலீஸ் திணைக்களம், குற்றவியல் விசாரணை பிரிவு, நிதி மோசடி விசாரணை பிரிவு, அந்த விசாரணை பிரிவுகள் ஒழுங்கான முறையில் விசாரணைகளை முன்னெடுக்கின்ற பொழுது அந்த தவறுகள் சார்ந்து அந்த குற்றங்கள் சார்ந்து சரியான முறையில் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் தேடிக்கொள்வார்கள். அப்படி என்றால் நீங்கள் இவ்வளவு காலம் கடந்த கால அரசாங்கம் அனைத்துமே வந்து தவறானவர்களுக்கு துணை போயிருக்கின்றது என்று கூறுகின்றீர்களா? அப்படி கூறித்தான் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது. இந்த சிஸ்டம் கரப்டாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு அரசியலமயப்படுத்தப்பட்ட கட்டமைப்பு தான் நீதி துறையிலும் இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து தான் அவர்கள் ஆட்சி பீடம் ஏறினார்கள். ஆகவே இந்த அனைத்து துறைகளிலிருந்து அரசியல் மயமாக்கல் இல்லாமல் செய்யப்படும். மிக துரித நம்பிக்கையான நீதி பொறிமுறை தொடர்ந்து தொழிற்படும். அவ்வாறான கருத்துக்களை தான் அவர்கள் கூறினார். நீங்கள் இப்போது கூறுகின்றீர்கள், அதாவது பொதுத்துறை நிர்வாக கட்டமைப்பில் வந்து முன்னிருந்த அரசாங்க காலத்தில் வந்து ஊழல் நிறைந்தவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்ற மாதிரியான உங்களுடைய கருத்து வந்து காணப்படுகின்றது. நான் மட்டுமல்ல, இதனை IMF கூறியிருக்கின்றது, ஒவ்வொரு எதிர்க்கட்சிகளும் கூறியிருக்கின்றது, வெளிநாடுகள் கூறுகின்றது, பல்வேறு நீங்கள் கூறுகின்ற மாதிரி பல அமைப்புகள் கூறியிருந்தாலும் இப்போது வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் இந்த பொது கட்டமைப்பை வந்து அதாவது வந்து பொதுத்துறை நிர்வாகத்தை வந்து மாற்றி அமைக்க முடியுமா? மாற்றி அமைப்போம் என்று கூறி வந்தார்கள். ஆனால் அவர்களால் மாற்றி அமைக்க முடியாமல் இருக்கின்றது. அதனால் தான் அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் சரியான முறையில் செய்ய முடியாமல் இருக்கின்றது. அவர்கள் ஒரு தொழிற்சங்கங்களின் ஊடாக வந்தவர்கள். அவர்கள் உடனடியாக மாற்றத்தை செய்ய முடியும் என்று நம்பினார்கள். அடுத்து அவர்கள் நினைத்தது போன்று அனைத்தையும் மாற்ற முடியாது என்பது தற்பொழுது அவர்களுக்கு புரிந்திருக்கும். அதனால் ஒவ்வொரு தரப்பினர் மீதும் அவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். அதன் அடிப்படையில் தான் நாமல் ராஜபக்ஷ, அதாவது ராஜபக்ஷ குடும்பங்கள் மீதும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்களா? புரியல. அதன் அடிப்படையில் தான் ராஜபக்ஷ குடும்பத்தின் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். நாமல் ராஜபக்ஷ மீது அல்லது மஹிந்த ராஜபக்ஷ மீதான குற்றச்சாட்டுக்கள் என்பது, ராஜபக்ஷ குற்றச்சாட்டுகள் என்பது தனிய ஒரு தரப்பினால் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அல்ல. மிக நீண்ட காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு குடும்பம். ஆகவே அந்த குடும்பத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் என்பது பொதுவாக பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு. அது தமிழ் மக்களிடத்திலும் அவ்வாறான குற்றச்சாட்டு இருக்கின்றது, தமிழ் கட்சிகளிடம் இருக்கின்றது, சிங்கள கட்சிகளிடம் இருக்கின்றது. பல பொது அமைப்புகளும் அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற வளமையான நிகழ்வு. ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்களை அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மிக சுயாதீன விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமல் அந்த விடயங்கள் மூடி மறைக்கப்பட்டது என்பதுதான் பொதுவாக கூறப்பட்டு வந்த விடயம், தற்பொழுதும் கூறப்படுகின்ற விடயம். மிக முக்கியமான வழக்குகளில் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பிரதான எதிரியாக இருந்தது கிடையாது. அந்தளவு தூரம் விசாரணைகள் சுயாதீனமான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என்பதைத்தான் எல்லாரும் கூறி வந்தார்கள். தமிழ் மக்கள் சார்ந்து என்ன குற்றச்சாட்டுகள் ராஜபக்ச தரப்பினர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது உங்களால் விளக்க முடியும்? அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் காணாமலாக்கப்பட்டவர்கள் இடம்பெற்றது. பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோட்டபாய ராஜபக்ஷ, அந்த நேரம் ஜனாதிபதியாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ. வெள்ளைக்கொடி விவகாரம் என்று கூறப்படுகின்ற விவகாரத்தில் மிக முக்கிய பேச்சாளராக இருந்தவர் பசில் ராஜபக்ஷ. ஆகவே அந்த தரப்பினர் மீதுதான் அனைத்து குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. யுத்த குற்றச்சாட்டுகள் என்பது நேரடியாக மஹிந்த ராஜபக்ஷ மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள். அவர்கள் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கின்ற போது, ஜனாதிபதியாக இருக்கின்ற போது, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கின்ற பொழுதுதான் இங்கு அனைத்து குற்றங்களும் இடம்பெற்றது. தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அவர்கள் என்ற அடிப்படையில் தான் தமிழ் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களையும் எதிர்குறல்களையும் பதிவிட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் நீங்கள் இப்போது நிற்கின்றீர்கள், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து ராஜபக்ஷ அவர்களது, அதாவது ராஜபக்ஷ குடும்பம் இழைத்ததாக கூறுகின்ற இந்த யுத்த குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரு தீர்வினை வழங்குவார்கள், அதன் மூலமாக தமிழ் மக்கள் மனதிலும் இடம் பிடிப்பார்கள் என்று கருதுகின்றீர்களா? நான் அவ்வாறு கருதவில்லை. அவர்கள் கூறுவது பழைய விடயங்களுக்கு நிவாரணம், நல்லிணக்கம் என்றது. ஆனால் தமிழ் மக்கள் கோருவது நீதி பொறிமுறை. அது சுயாதீனமான விசாரணை இடம்பெற்று நீதி வழங்கப்பட வேண்டும். நீதி என்று வருகின்ற பொழுது நிவாரணத்துடன் கூடிய தண்டனைகள் அந்த குற்றங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அரசாங்கம் ஒரு குற்றத்தை நல்லிணக்கத்துக்கு பயன்படுத்த விளைகின்றது. ஆகவே அந்த குற்றத்துக்கு தண்டனை வழங்குகின்ற நோக்கம் கிடையாது. அதில் ஒரு மன்னிப்பை வழங்கி அந்த விடயங்களிலிருந்து களைந்து அதை நல்லிணக்க முயற்சியாக பார்க்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த அரசாங்கமும் முனைகின்றது. ஏனெனில் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கை அரசாங்கமே இணையாலோசனை வழங்கியிருந்தது. அந்த விவகாரத்திலிருந்து தற்பொழுது அமைச்சரவை முடிவொன்றை எடுத்து எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி.
தற்பொழுது ஒரு குழுவை நியமித்திருக்கின்றார்கள். அதாவது அந்த இணை அனுசரணை வழங்கிய காலத்திலிருந்து தற்பொழுது வரைக்கும் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதோ அது சார்ந்து தாங்கள் எடுத்த முயற்சிகள் என்ன, அது என்னென்ன வடிவத்தில் எடுக்கப்பட்டது, எத்தனை பேருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது, எத்தனை பேருடைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது போன்ற விவரங்களை ஒரு புள்ளி விவரமாக இந்த அரசாங்கமும் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் முன்வைக்கப் போகின்றார்கள். ஆகவே ஜெனீவா மனித உரிமையில் கூறப்பட்டது போன்று நீதியை வழங்குகின்றதோ அந்த பொறிமுறைக்கோ அல்லது ஒரு கலப்பு பொறிமுறைக்கு செல்கின்ற எந்த நடைமுறையினையும் தேசிய மக்கள் சக்தி மேற்கொள்ளாது. அவர்கள் தேர்தல் காலத்திலும் ஒரு நாளும் சர்வதேச விசாரணையை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. அதே நேரம் உள்நாட்டு ஊடாகத்தான் தீர்வு வழங்கப்படும் என்று கூறுகின்றார்கள். உள்நாட்டு பொறிமுறையில் இராணுவத்தினரை சுயாதீனமாக விசாரிக்கப்பட முடியுமா, அதே போன்று அந்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பட்டவர்களை சுயாதீனமாக விசாரணை செய்ய முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது. இப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் கூற வருவது என்னவென்று சொல்லி சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெறுமென ஒரு கண் துடைப்புக்காகத்தான் ராஜபக்ஷ குடும்பத்தை வந்து கைது செய்கின்றார்கள் என்கின்றீர்களா? இல்லை, அவர்களை கைது செய்வதற்கு இன்னும் மிகப்பெரிய வழக்குகள் போட வேண்டும். அவ்வாறு போடுவோம் என்று கூறித்தான் இவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறினார்கள். அந்த வழக்குகள் போடப்படவில்லை. சாதாரணமாக 2 நாள் 3 நாட்களுக்குள் பிணையில் வரக்கூடிய குற்றங்களை தான் இவர்கள் தற்பொழுது வழக்குகளாக தொடுத்து. நான் திருப்பியும் இதே கேள்வியை கேட்கின்றேன் என்று குறை நிற்க வேண்டாம். என்னென்னு சொல்லி சொன்னால் இவர்கள் வழக்குகளை தொடுக்கின்றார்கள், இதற்கான ஆதாரங்களை திரட்டி விட்டார்களா என்று சந்தேகம். அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களாக இருக்கின்ற போலீசாராக இருக்கலாம், நிதி குற்றவியல் பிரிவாக இருக்கலாம், அவர்கள் அந்த ஆதாரங்களை தேடி சரியான முறையில் சட்டமாதிபர்களாக அந்த வழக்குகள் தொடுக்க. அதன் அடிப்படையில் தான் நான் திருப்பியும் இந்த கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேட்கின்றேன். பொதுத்துறை நிர்வாகத்தில் வந்து நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள் ஊழல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்று. அதில் முழுமையான மாற்றம் செய்யாமல் ஒரு வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்படும் போது அது எவ்வாறு ஒரு முழுமையான ஒரு விசாரணை? அனைத்து நிறுவனங்களும் அவ்வாறு மாற்றப்படுவது கிடையாது. சில போலீசார், குற்றவியல் விசாரணை பிரிவு, இவ்வாறான பிரிவுகளின் உடனடி மாற்றத்தை அவர்கள் தாங்கள் செய்துள்ளதாக ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். அதனூடாக சட்டமாதிபர் அந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது என்பது ஒரு இலகுவான விடயம். அதனை செய்ய முடியவில்லை என்றால் அது அரசாங்கத்தினுடைய தோல்வி. அதனை செய்வோம் என்று கூறித்தான் வந்தார்கள். ஆகவே அவர்கள் இதுவரை காலமும் ஆட்சியில் இருந்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு கட்டமைப்புக்கு சென்றதாக இல்லாமல் நீங்கள் கூறுவது போன்றிருந்தால் மாறிவிடும். ஆகவே அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு நீதி பொறிமுறை இயங்க வேண்டும் என்றால் அது சரியான முறையில் இயங்க வேண்டும். இவ்வளவு லேசான வழக்குகளை போட்டதன் பின்னர் அவர்கள் பிணையில் வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் அவ்வாறான கருத்தை சொல்லுவார்கள். ஆதாரம் இருந்தால் வையுங்கள், அவர் சவால் விடுக்கின்றார்கள். இதற்கு முன்னர் நமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் கூச்சலிட்டார், முடிந்தால் கைது செய்யுங்கள், எங்களை கைது செய்வோம் என்று கூறினீர்கள், எங்களிடம் கருப்பு பணம் இருப்பதாக கூறினீர்கள், அதெல்லாம் எங்கே என்று எல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார். ஆகவே இது ஒரு பழமையான அரசியல் ரீதியாகத்தான் அந்த விடயத்தை அவர்களும் அணுகுவார்கள், இவர்களும் அணுகுவார்கள். இன்னொரு கேள்வி ஒன்று இணைப்பாக கேட்கின்ற என்னன்னு சொல்லினால், அரசியல் பிரச்சனைகள் மட்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து அரசியல் பிரச்சனைக்கு மட்டும் தீர்வு வழங்குவதாக கூறவில்லை. அதே நேரத்தில் பொருளாதார பிரச்சனைக்கும் இலங்கை தீவில் இருக்கின்ற மக்களுக்கு வந்து தீர்வினை வழங்குவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் இந்த பொருளாதார பிரச்சனை வந்து தற்போது தீர்க்கப்பட்டிருக்கின்றதா என்றால் அவ்வாறான நிலை காணப்படவில்லையே. பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்போம், உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிப்போம், மக்களுக்கு சலுகைகளை வழங்குவோம், மின்சார கட்டணத்தை குறைப்போம், அதே போன்று பெட்ரோல், எரிவாயுக்கான விலைகளை அதிக அளவில் குறைப்போம் என்றெல்லாம் கூறினார்கள். தற்பொழுது அது சாத்தியமற்றது, மானியங்கள் வழங்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கின்றோம். எரிபொருள் கூட்டுத்தாபனம் மிகப்பெரிய கடன் தொகையில் இருக்கின்றது, அதனை எத்தனை வருடத்தில் பிரித்து கட்டுவது போன்ற கதைகளை அவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கு முன்னர் 100 ரூபா 150 ரூபாய்க்கு எரிபொருளை வழங்க முடியும் என்று கூறினார்கள். இவர்கள் தற்பொழுதுதான் அல்லது இவர்கள் முதல் முறையாகத்தான் ஆட்சி பீடத்தில் இருக்கின்றார்கள். தற்பொழுதுதான் ஒரு ஆட்சியில் இருந்து கொண்டு இவர்கள் தாங்கள் நினைத்தவற்றை செய்ய முடியுமா என்ற நிலை தெரிகின்றது. அதே நேரம் IMF-உடன் இணைந்து கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவர்கள் அதிக அளவு சலுகைகளை வழங்க முடியாது. இலங்கைக்கு மிகப்பெரிய அளவு வருமானம் என்பதும் கிடையாது. சுற்றுலாத்துறையினூடாக ஒரு வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது. மிக அதிகளவாக உள்ளூர் உற்பத்திகள் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலைமை ஏற்படவில்லை. வெளிநாட்டு கடன்களும் மிகப்பெரிய அளவில் கிடைக்கவில்லை. தற்பொழுது கிடைக்கின்ற கடன்கள்லாம் இந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே எந்த வகையில் இவர்களால் விலையில் குறைக்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதே நேரம் அதற்காக அரிசி தட்டுப்பாட்டுக்கு இவர்கள் கூறுகின்ற காரணங்கள், செல்லப்பிராணிகள் கோழிக்கு வழங்காதீங்கோ, அதே போன்று அரிசி தட்டுப்பாட்டுக்கு அவர்கள் கூறுகின்ற காரணம், உப்பு தட்டுப்பாட்டுக்கு கூறுகின்ற காரணங்கள் எல்லாம் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் மிக மோசமான அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகி வருகின்றது. அவர்களை ஒரு புத்திஜீவிகளாகவும் படித்தவர்களாகவும் தேசிய மக்கள் சக்தியினர் என்ற கருதப்பட்டவர்கள் தற்பொழுது நகைப்புக்குரியவர்களாக மாறி வருகின்றார்கள். அவர்கள் இதுவரைக்கும்
விலை குறைப்பாக இருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியான செயற்பாடுகளாக இருக்கலாம். ரணில் விக்ரமசிங்கே கூறிய கருத்திற்கு அப்பால் சென்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் தற்பொழுது வரைக்கும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனினும் சீனாவுக்கு சென்றிருக்கின்றார்கள், இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார்கள், மாற்றங்கள் ஏற்படும் என்று தற்பொழுதும் மக்கள் நம்புகின்றார்கள். இப்பத்தான் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள், விலைகள் குறைவதற்கு அதேபோன்று கட்டணங்கள் குறைப்பதற்கு இன்னும் வாய்ப்பு இருக்கின்றது என்று மக்கள் நம்புகின்றார்கள். மக்கள் அந்த நம்பிக்கையினுடைய உச்சம் என்பது எல்லை கடப்பதற்கு முன்னர் அரசாங்கம் தேர்தலை வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் மக்கள் அதிகளவு இந்த சுமையை தொடர்ந்தும் சுமக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால் அது ஒரு எதிர்ப்பாக மாறும். அது இவர்களுக்கு வாக்குகளுக்கும் ஒரு தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அது ஒரு எதிர்ப்பு அலையாக மாற்றமடையும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விரைவில் இடம்பெறும் என்று சொல்லி கூறியிருந்தீர்கள். அதற்கான சாத்தியப்பாடுகள் தெரிகின்றதா? உள்ளூராட்சி சபை தேர்தலை தேசிய மக்கள் சக்தி வைப்பதாக இருந்தால் தற்பொழுது வைக்க வேண்டும், மிக குறைந்த காலத்துக்குள் வைக்க வேண்டும். நீண்ட காலத்துக்கு பின்னர் அவர்கள் வைப்பது என்பது பொருளாதார ரீதியில் தீர்வு கொடுக்கவில்லை. சொன்னது போன்று எந்த வாக்குறுதிகளையும் தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றாத ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் தேர்தலை வைப்பார்களாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை அவர்கள் அடைவார்கள். அதே நேரம் தமிழ் தரப்பாக இருக்கலாம், முஸ்லீம் தரப்பாக இருக்கலாம், சிங்கள தரப்பாக இருக்கலாம், அனைத்து தரப்புகளிடமிருந்து ஒரு தோல்வி அடைகின்ற நிலைமையை தேசிய மக்கள் சக்தியினர் விரும்ப மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் அனைத்து தரப்பிடமிருந்து மக்கள் ஆணையை பெற்றவர்கள். ஆகவே இந்த மக்கள் ஆணையை மீண்டும் தக்க வைப்பதற்கான ஒரு தேர்தலுக்குத்தான் அவர்கள் செல்வார்கள். ஆகவே பொருளாதார ரீதியாக அவர்களால் எந்த ஒரு தீர்வையும் வழங்க முடியவில்லை. ஆகவே ஒன்று இனவாத ரீதியாக இந்த விடயத்தை இன்னும் ஒரு பார்வையில் மாற்றுவதற்கான முயற்சிகளை ஏதாவது ஒன்றை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் தேர்தலை விரைவாக வைக்க வேண்டும். முழுமையான எதிர்ப்பு இலங்கை பூராகவும் பரவக்க முதல் அந்த தேர்தலை வைக்க வேண்டும். குறுகிய நாட்களுக்குள் உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் வைக்கவில்லை என்றால் மிக நீண்ட காலத்தில் அந்த தேர்தல் வைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போது தமிழ் கட்சிகள் புதிய அரசியல் ஜாப் உருவாக்க முயற்சியில் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தியல் தமிழ் கட்சிகள் மத்தியில் காணப்படுகின்றது. அதற்கான முன்னகர்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி உங்களுடைய பார்வை எவ்வாறு காணப்படுகின்றது? இந்த ஒற்றுமை முயற்சி சாத்தியப்படுமா? இந்த ஒற்றுமை முயற்சி சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்பதை கடந்த முறை உங்களுக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தேன். எனினும் அதனைத் தொடர்ந்து கஜேந்திரகுமார் அந்த ஒற்றுமை தொடர்பான முயற்சிகளை தொடர்ந்து முன்முனைப்பாக செயற்பட்டு வருகின்றார். அவர் ஒரு கஜேந்திரகுமார் என்றிருந்த அந்த பிம்பத்திற்கு வெளியில் பல்வேறு சந்திப்புகளை நடத்துகின்றார். குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் வீட்டிற்கு சென்று சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பில் கூறப்பட்ட விடயம், அதன் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்த விடயங்களில் மிக முக்கியமானவை, நல்லாட்சி காலத்தில் எழுதப்பட்ட புதிய அரசியலமைப்புக்கான அந்த வரைவு, இடைக்கால வரைவில் ஏக்கியராட்சி என்ற அந்த குறிப்பான அந்த வரைவை தங்களுடைய ஒரு தீர்வாக நாங்கள் முன்வைக்க மாட்டோம் என்று தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார், செல்வம் அடைக்கல்நாதன் எடுத்த அந்த முயற்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தங்களுடைய கட்சி எந்த முடிவையும் எடுக்காது என்பதையும் CVK சிவஞானம் குறிப்பிட்டிருந்தார். எனினும் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள், யார் எடுத்த முடிவுக்கு எதிராக செயற்பட மாட்டார்னு சொல்லியிருந்தார்? இந்த 3 பேரும் CVK சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கல்நாதன், இந்த மூவரும் இணைந்து இந்த கட்சிகள் ரீதியிலான ஒற்றுமை முயற்சி ஒன்றை முன்னெடுத்தார்கள். அது தமிழ் மக்கள் பேரவை கூறிய அந்த தீர்வு திட்டத்தின் அடிப்படையிலானது. அது தொடர்பில் அதாவது தமிழ் மக்கள் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை நோக்கி செல்வது, அது தொடர்பில் தான் அந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என்பது, ஒற்றையாட்சிக்குள் இடம்பெறாது என்பதுதான் தெளிவாக அந்த விடயத்தில் பேசப்பட்ட விடயம். ஆகவே அவ்வாறான ஒரு முயற்சியை முன்னெடுக்கின்ற போது CVK சிவஞானம் இதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு தமிழரசு கட்சி செல்லாது என்று குறிப்பிட்டிருந்தனர். எனினும் இன்றைய தினம் ஒரு சந்திப்பு மேற்கொள்வதற்கான நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் கஜேந்திரகுமாருடன் தொடர்பு கொண்டு இன்று சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை. பிப்ரவரி 8ஆம் தேதி நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்தில் தங்களுடைய கட்சியினுடைய கூட்டம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த கூட்டத்தில் தான் அந்த முடிவு எடுப்போம் என்று தமிழரசு கட்சி இந்த ஒற்றுமை முயற்சியில் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. குறிப்பாக தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த காலத்தில் கோடபாய ராஜபக்ஷ உருவாக்கிய புதிய அரசியலமைப்புக்கான நிபுணர் குழுவில் ஒரு தீர்வு திட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக முன்வைத்தது. அந்த தீர்வு திட்டத்தை தான் தாங்கள் முதன்மையாக வைத்து பேசுவோம் என்று
தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரம் கஜேந்திரகுமார் உடைய இந்த முயற்சிக்கு அவர்கள் இணைந்து கொள்வது என்பது தமிழரசு கட்சியில் இருக்கின்ற அந்த உள்ளக ரீதியிலான போட்டி, அதிலிருந்து அவர்கள் எவ்வாறு வெளியில் வரப்போகின்றார்கள், குறிப்பாக சுமத்திரன் அணி. உங்களுடைய பார்வையை பொறுத்தவரையில் இவர் யார் சி.வி.கே. சிவஞானம் அவர்களுடைய நிலைப்பாடு எதா இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அவர் கூறின முதன்மையான கருத்து என்பது அவர் இணைவாரா, இவர்கள் மூவருடன் இணைந்து கொள்வேன் என்று கூறுகின்றார். ஆனால் அவர் தலைவர். ஆனால் தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் எடுக்கின்ற தீர்மானத்தை கூட அந்த மத்திய குழுவினால் மீறப்படலாம். மத்திய குழு தான் இவரை தலைவராக தெரிவு செய்து விட்டார். தலைவராக தெரிவு செய்யப்பட்டது. ஆனால் அனைத்து விடயங்களிலும் இவர் எடுக்கின்ற முடிவுகளை மத்திய குழு ஏற்றுக்கொள்ளுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. தற்பொழுது அவர் ஒரு சமீட்சையை காட்டியிருக்கின்றார். அவ்வாறு நாங்கள் உங்களுடன் இணைந்து அந்த ஒற்றுமை முயற்சியில் பங்காளிகளாக இருப்பதற்கு தயார் என்று. அது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும், என்ன அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை அமைய வேண்டும், இந்த முயற்சியில். ஏனென்றால் அவர் மிகவும் நெருக்கமானவராக காணப்படுகின்றார். யாருக்கு என்று சொல்லி சொன்னால் சுமந்திரன் அவர்களுக்கு மிக நெருக்கமானவராக காணப்படுகின்றார் என்றுதான் ஒரு கருத்தியல் வெளியில் நிலவுகின்றது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவருக்கு அந்த சுமந்திரன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்று வெளிப்படாமல் எப்படியும் வெளிப்பட்டிருக்கும் தானே. அவருடைய நிலைப்பாடு ஏகே ராஜ்யத்தின் அல்லது அவருடைய தீர்வு திட்டம் வித்தியாசமாக காணப்படுகின்றார் என்று சொல்லி சொன்னால் அதற்கு எதிரான ஒரு வியூகத்தை ஏன் இவர் எடுக்க வேண்டும்? ஒரு சி.வி.கே. சிவஞானம் அவர்கள், கஜேந்திரகுமார் அவர்கள்தான் சி.வி.கே. சிவஞானத்தை நேரம் கேட்டு சந்திப்பதற்கு சென்றிருந்தார். அந்த சந்திப்பை அவர் என்று ஏற்றுக்கொண்டு அந்த சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்து என்பது அப்படிப்பட்ட ஒரு கருத்து. அதற்கு முன்னரும் அவர் ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணலில் ஏகே ராஜ்யக்கு எதிர்ப்பு தெரிவித்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். ஆனால் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு எவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது இந்த ஒற்றுமை முயற்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்குமா, எடுக்காமல் விடுமா என்பது. அவ்வாறு ஒற்றுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் கூட இது ஒட்டுமொத்தமாக தமிழ் கட்சிகளுடைய ஒரு நிலைப்பாடு தொடர்பில், ஒரு பொது ஆவணம் தொடர்பில் பேசுவதற்கு முன்வருகின்ற ஒரு விடயம். ஆனால் அந்த பொது ஆவணத்தில் ஒரு முடிவு எட்டப்படுமாக இருந்தால் அந்த எட்டப்படும் முடிவை இறுதி வரை யார் வைத்திருப்பது என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறி. தற்பொழுது இந்த முயற்சிகள் வெற்றி அளிக்குமா, வெற்றி அளிக்காதா என்றால் இவர்களுடைய கடந்த கால நடத்தை என்பது வெற்றி அளிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் பதில். ஆனால் இவர்கள் ஒரு புது முயற்சியாக, ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு விடயமாக இந்த விடயத்தை அணுகுவார்களாக இருந்தால் கூட அது ஒரு கட்டத்தில் ஒரு பொது ஆவணமாக வந்ததன் பின்னர் அந்த நிலைப்பாட்டில் யார் தொடர்ந்து நிற்பார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனெனில் பிறகு பேச்சுவார்த்தை என்று வருகின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்கும். அந்த இடத்தில் நாடாளுமன்றத்தில் இருப்பவர்கள் முழுமையான எதிர்ப்பை பதிவு செய்வார்களா, பதிவு செய்யாமல் செல்வார்களா, அந்த நேரத்தில் தமிழரசு கட்சி எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் போன்ற கேள்விகள் இருக்கின்றது. தற்பொழுது இந்த முயற்சி என்பது கஜேந்திரகுமார் அதிகளவு விட்டு கொடுப்புடன் மேற்கொள்ளுகின்ற ஒரு நடவடிக்கை. இந்த கஜேந்திரகுமார் அவர்கள் மேற்கொள்கின்ற இந்த நடவடிக்கைக்கு தமிழரசு கட்சி முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றால், அல்லது பரிபூர்ணமாக இந்த கூட்டணிக்குள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற உள்ளக மோதல் நிவர்த்தி செய்யப்பட வேண்டியதாக காணப்படுகின்றது. அது எந்த வகையிலும் தமிழரசு கட்சியினுடைய உள்ளக பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாது. அங்கு ஆளுமை எவ்வாறு ஆணித்தனமாக நீங்கள் கூறுகின்றீர்கள்? தீர்த்து கொள்ள முடியாது என்று அந்த கட்சிக்காரர்கள் கூறலாம். நீங்கள் கூறுகின்றீர்கள் என்றால் ஏதாவது ஒரு இதுவரைக்கும் வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் அந்த கட்சியினை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார் என்று உங்களுக்கு தெரிந்த வகையில் குறிப்பிடுகின்றார்கள். யார் என்று குறிப்பிடுகின்றார்கள்? எனக்கு தெரியாது. நான் செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போது செய்திகளின் அடிப்படையில் தமிழரசு கட்சியின் முடிவுகளை எடுப்பதாக யாரை குறிப்பிடுகின்றார்கள்? பெரும்பான்மையான ஆட்களது கூட்டுப்படி சுமந்திரன் அவர்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் வெளிப்படையில் அது எனக்கு தெரியவில்லை. ஆகவே வெளிப்படையாக உங்களுக்கு இதுதான் முடிவாக இருக்கும் அல்லது தமிழரசு கட்சி பற்றி அனுமானிப்பதில் நான் அந்த கட்சிக்காரன் அல்ல என்பதன் காரணமாக எனக்கு அது தெரியவில்லை. உங்களுக்கு அனுமானிப்பதில் சில கஷ்டங்கள் இருக்கலாம். என்னுடைய அனுமானம் என்பது தமிழரசு கட்சிக்குள் ஏற்படுகின்ற உள்ளக குழப்பங்களை அல்லது சுமத்திரன் தான் அந்த முடிவை எடுக்கின்றார் என்று ஒரு தரப்பு கூறிக்கொள்கின்றது, இன்னும் ஒரு தரப்பு நாங்கள் இன்னும் ஒரு நிலைப்பாடு என்று கூறுகின்றது. ஆகவே இந்த ரெண்டு நிலைப்பாடுகளுக்கும் இடையில் நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு இருக்கின்றது. அந்த வழக்குகள் அனைத்தும் முடிவடைந்து மீண்டும் 156 பேர் அடிப்படையில் பொதுச்சபை கூடி புதிய தலைவர் புதிய செயலாளரை தெரிவு செய்கின்ற நிலைமை என்பதெல்லாம் ஒரு குறுகிய காலத்துக்குள் இடம்பெறக்கூடிய விடயமா? நீதிமன்ற வழக்குகள் என்பது இன்னும் 2-3 வழக்குகள் தவணைகள் செல்ல வேண்டுமாக இருந்தால் அது இந்த வருடம் முடிந்துவிடும். அதன் பின்னர்
அடுத்த வருடம்தான் அதனுடைய அடுத்த கட்டம் ஒற்றுமை அல்லது தேர்தல் தொடர்பில் பேச முடியும். மீண்டும் ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது அது எந்த அளவு தூரம் தாக்கம் செலுத்தும், இனி பொதுச்சபை யார் என்ற ஒரு பிரச்சனை வரலாம், பொதுச்சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்படலாம், அந்த பொதுச்சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு நீதிமன்றத்தை நாடினால் அது எவ்வாறான பின்விளைவுகளை உருவாக்கும். அது பல்வேறு சிக்கல் நிலைகள் இருக்கின்றது அல்லவா. அது ஒரு கட்சியாக மிகப்பெரிய தொண்டர்களை வைத்திருக்கின்றது, அத்தனை தொண்டர்களும் இணைந்து ஒரு நிலைப்பாடு. அப்படி இல்லை என்றால் ஒரு தரப்பு வெளியேற வேண்டும், ஒரு தரப்பு இருக்க வேண்டும். அதற்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரியவில்லை. இரண்டு தரப்புகளும் தமிழரசு கட்சி என்ற பிம்பத்துக்குள் இருக்கத்தான் விரும்புகின்றார்கள். ஆகவே எப்படி நாம் புரிந்து கொள்வது? அது உடனடியாக அந்த பிரச்சனை நீண்ட காலமாக அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், வார 8ஆம் தேதி எல்லாம் ஒற்றுமையாக ஒரு முடிவு எடுப்பார்கள்னு நாங்கள் நம்ப முடியுமா? நீங்கள் கூறுகின்றீர்கள் இரு அணிகளில் ஒரு அணி விலகுவது சாத்தியமில்லை என்ற மாதிரி கூறுகின்றீர்கள். ஏன் சாத்தியமில்லை என்று கருதுகிறீர்கள்? ஒன்று சிறிதரன் தரப்பு, ஒன்று சுமத்திரன் தரப்பு என்றால் எந்த தரப்பு தமிழரசு கட்சியிலிருந்து விலகி செல்லும்? ஏன் யாராவது ஒரு ஆள் இவர்களுடைய நிலைப்பாடு பிடிக்காத பட்சத்தில் விலகி சென்று என்ன செய்யறது? வெளியில் ஒரு புதிய கட்சியை ஆரம்பிப்பார்கள். அதானே செய்கின்றார்கள் பலர். அப்படி செய்தவர்கள் எல்லாம் வெற்றி அடைந்திருக்கின்றார்களா? தொடர்ச்சியாக தமிழரசு கட்சி கொண்ட ஒரு பிம்பம் இருக்கின்றது. வடகிழக்கில் தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக ஒரு பெரிய கட்சியாக இருக்கின்றது. அதற்கான கட்டுமானங்கள் இருக்கின்றது, மிக நீண்ட வரலாறு இருக்கின்றது. ஆகவே இந்த பிம்பத்தை பயன்படுத்த இரண்டு தரப்பும் முனைவார்கள். இரண்டு தரப்பில் ஒரு தரப்பு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை செலுத்துகின்ற பொழுது இன்னும் ஒரு தரப்பு வெளியேற வேண்டிய தேவை உருவாகலாம். ஆனால் இரண்டு தரப்பும் ஏதோ ஒரு தரப்புடன் கிட்டத்தட்ட முட்டி மோதி கொண்டிருக்கின்ற நிலைமை தான் இதுவரை காலமும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தோல்வியடைந்த தரப்பு அல்லது மக்களால் நிராகரிக்கப்பட்ட தரப்பாக கூறப்படுகின்ற தரப்பு அந்த கட்சியின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றது. இதுதான் ஒரு பொதுவாக தற்பொழுது இருக்கின்ற விமர்சனமாக இருக்கின்றது. எனினும் அது அந்த கட்சியினுள் அவர்களை தாண்டி முடிவெடுக்க முடியாதவர்களாக அடுத்த அணி இருப்பது அங்கிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை குறைபாடாக பார்க்க முடியும். ஆகவே இந்த பிரச்சனையை முடிவெடுத்துக் கொள்வதோ அல்லது ஒரு தரப்பு விலகி செல்லும் என்பதோ. இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்துப்படி தமிழரசு கட்சியில் இப்போது இருப்பவர்கள் அனைவருமே தோல்வி அடைந்தவர்களாகவும் அனுபவமற்றவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படி நான் சொல்லல. ஏனென்று சொல்லி சொன்னால் குறிப்பிடப்பட்ட அளவில் இருப்பவர்கள் தமிழரசு கட்சி இந்த தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக தான் இருக்கார், CVK சிவஞானம். அதே போன்று அதற்குள் நீங்கள் யார் வர வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் ஆளுமையை நிரூபிப்பார்களாக இருந்தால் அவர்கள் நினைக்கின்ற விடயம் நடக்கும். ஆனால் தற்பொழுது இருக்கின்ற தரப்பு தாங்கள் நினைத்த முடிவைத்தான் எடுக்கின்றார்கள். ஜனநாயக ரீதியில் மத்திய குழுவின் ஆளுமை மிக்க நபர் என்று சொல்லி கூறினீர்கள். ஆளுமை நபர் என்று இல்லை, ஆளுமை மிக்க தரப்பு. ஆகவே மத்திய குழுவில் யார் ஆளுமை மிக்க தரப்பாக இருக்கின்றார்களோ யார் ஜனநாயக ரீதியில் பெரும்பான்மையாக இருக்கின்றார்களோ அதுதான் முடிவாக வரும். அடுத்த தரப்பு அதன் அடிப்படையில் பார்த்தால் சுமந்திரன் அவர்கள் தானே ஆளுமை மிக்கவர்களும் அவர்களுடைய கட்டுப்பாடு தானே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். சுமந்திரன் தான் அந்த முடிவை எடுக்கின்றார்கள் என்று இல்லை, அது மத்திய குழுவின் முடிவாகத்தானே பார்க்க முடியும். மத்திய குழு சுமந்திரன் நியமிக்கின்ற ஆக்கள் இல்லையே, அது பொதுச்சபையிலிருந்து தெரிவு செய்யப்பட்டு வருவார். அதன் அவர்கள் அனைவரும் ஏன் சுமந்திரன் அவர்களுடைய பேச்சை கேட்கின்றார்கள் என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு காணப்படுகின்றது. அது ஜனநாயக ரீதியில் ஒருவரை ஏன் கேட்கின்றார்கள்னா அந்த கட்சியினுடைய பிரச்சனை. அந்த விடயத்தில் பலர் கேள்விகளாக முன்வைக்கின்றார்கள். அது யாரை கேட்கணும்? மத்திய குழு உறுப்பினர்களை மக்கள் கேட்கணும், இல்லாட்ட வேறு யாரும் கேட்கணும். அது அந்த கட்சி சார்ந்த முடிவு, அது கட்சி சார்ந்த பிரச்சனை. ஆனால் அந்த கட்சியை இருந்து பார்க்கின்றவர்களால் அது ஒரு ஜனநாயக ரீதிய முடிவாகத்தான் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். சில வேளைகளில் அல்லது பல வேளைகளில் இதே மத்திய குழு அல்லது இதே சுமத்திரன் எடுத்த முடிவு சரி என்று நியாயப்படுத்தியவர்கள் தமிழரசு கட்சியினர். சுமத்திரனை மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக சொன்னவர்கள்தான் இதே தமிழரசு கட்சி. அதன் ஸ்ரீதரன் அவர்களும் கூறியிருந்தார். அவரும் கூறினவர், இனியும் கூறலாம். இன்றைக்கு அவர் கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை என்றபடியா அவர் சொல்லாமல் இருக்கலாம். நாளைக்கு மீண்டும் அறிவாளி அண்ணன் பாலசிங்கத்துக்கு ஒப்பானவர் என்று திருப்பி சொன்னார்ண்ட. அப்போ அது அவங்களோட கட்சி ரீதியில் இன்றைக்கு பிரச்சனை, நாளைக்கு ஒற்றுமை என்னாங்கண்ட. அதே இந்த முயற்சி ஒற்றுமை முயற்சி. ஆனால் தற்பொழுது பாராளுமன்றத்தில் கூட அவர் உரையாற்றி இருக்கின்றார், சுமத்திரனை விசாரிக்கணும் என்று. விசாரிக்க வேண்டும் என்று தான் வெளிநாட்டுக்கு போன பயணத்தில் அவர் சொன்ன கருத்து, அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்பு தொடர்பில் தான் ஒரு கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டது, அந்த கூட்டத்துக்கு போகிற அடிப்படையில் தான் இவர் விசாரணை செய்யப்பட்டதாக சுமத்திரன் ஏதோ இன்னும் ஒரு ஊடகத்துக்கு தெரிவித்ததாகவும், அந்த ஊடகத்தின் இந்த கருத்தை அவர் எடுத்து நாடாளுமன்றத்தில் வச்சு இவருக்கு எப்படி தெரியும், இவர் புலனாய்வு பிரிவின் ஊடக பேச்சாளராக என்ற ரீதியில் நாடாளுமன்றத்தில் ஒரு உரையை ஆற்றியிருந்தார்.
அது உட்கட்சி பிரச்சனை. நாடாளுமன்றத்தில் யாருக்காக உரையாற்றணும், தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை உரையாற்றணும். ஆனால் அதை கடந்து நாடாளுமன்றத்தில் உட்கட்சி பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கின்றார். அவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தன்னுடைய ஒரு சிறப்புரிமையாக அதை கருதி தான் வெளிநாடு செல்லுகின்ற பொழுது அரசாங்கம் செய்த ஒரு பிரச்சனை தொடர்பில் தன்னுடைய கட்சிக்காரனுடைய பங்கு இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை வெளிப்படுத்தி அந்த உரையை ஆற்றியிருந்தார். அது தமிழரசு கட்சியினுடைய உள்ளக பிரச்சனையை வெளிப்படையாக காட்டுகின்றது. இவ்வாறு வெளிப்படையாக காட்டியதன் பின்னரும் எதிர்வரும் 8ஆம் தேதி ஒற்றுமையாக அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று கூறினால் அது நீங்கள்லாம் கூறுறீங்கள். என்னென்று இவர்களிடமிருந்து ஒற்றுமையை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? தமிழரசு கட்சி ஒற்றுமையாக முடிவு. சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தான் இப்படி அவர் உரையாற்றார். யார் உரையாற்றுறது? சிவஞானம் ஸ்ரீதரன். இவர் தான் ஒரு தரப்பு, இன்னும் ஒரு தரப்பு தான் சுமந்திரன். அவர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து அவரை விசாரிக்கணும் என்ற அடிப்படையில் தான் நாடாளுமன்றத்தில் உரையாற்றப்படுது. இந்த இரு தரப்பும் எப்படி ஒற்றுமையாக இரு தரப்புகளையும் வந்து ஒற்றுமையாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து இப்போது யாரிடம் கையெழுத்து பிரதி தலைவராக காணப்படுகின்ற எங்களுடைய சிவிகே சிவஞானம் அவர்களிடம் தான் காணப்படுகின்ற நான் கருதுகின்றேன். ஆனால் அவரும் என்ன அடிப்படையில் ஒற்றுமைப்படுத்துவது? 2 தரப்பு பிரிந்து நிற்கின்ற பொழுது அவர் ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கையை தான் அப்படி என்ன முன்னெடுக்க முடியும்? ஏன் இரு தரப்பையும் அழைத்து என்ன பிரச்சனை என்று சொல்லி அவர்களிடம் 2 பேரும் சொல்கிற பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஆன பிரச்சனை தான் இருக்குமோ? ஏன் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று கருதுகிறீர்கள்? எனக்கு தெரியல அவர்களுக்கு என்ன பிரச்சனை, அவர்கள் எவ்வாறான கோரிக்கைகளை முன்வைப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. இவர்கள் தீர்க்க முடியாத பட்சத்தில் சுயநல பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அதனை தீர்ப்பது மிகவும் கஷ்டமான விஷயம். அப்போ உங்களுடைய பதிலிலிருந்து ஒரு விஷயம் தெரிகின்றது, சுயநல பிரச்சனை தான் காணப்படுது. சுயநலம் எல்லாம் பொதுநலத்துக்காக 2 பேரும் அடிபடினம் இல்லாட்டா 2 அணிகளாக பிரிந்து செயற்படுவது என்பது சுயநலன் அற்ற அணிகளின் நலன்கள் அற்ற. இவர்கள் ஒரு தீர்வு விடயம் வருகின்ற பட்சத்தில் ஒரு பொது நலன் அடிப்படையில் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்ற கருதுகின்றீர்களா? அதற்கு வாய்ப்பு இல்லைன்னா நான் நினைக்கிறேன். நீங்கள் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு அது தெரியாது. நான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவில்லை, வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கும் என்று தான் கூறுகின்றேன். எனக்கு தெரியல அப்படியே வாய்ப்பு இருக்குதா. அப்போ அதன் அடிப்படையில் நான் கேட்கின்றேன் என்று சொல்லி சொன்னால், புதிய அரசியல் ஜாப் உருவாக்கும் பட்சத்தில் வந்து தமிழரசு கட்சியின் நிலைப்பாடை பற்றி உங்களுடைய அபிமானம்? தமிழரசு கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம். தமிழரசு கட்சி எடுக்கின்ற நிலைப்பாடு என்பதற்கு கூட ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கும். தமிழரசு கட்சிக்குள் 2 தரப்பு மத்திய குழுவில் இருக்கின்றது. அதே போன்று நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களிலும் 2 தரப்பு இருக்கின்றது. ஆகவே நாடாளுமன்றத்தில் கூட ஒரு தரப்பாக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்களா என்ற கேள்வி எழுகிறது. சில வேளைகளில் இரட்டை நிலைப்பாட்டை தமிழரசு கட்சி எடுக்க முடியும். பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்ற விடயம் கூட தமிழரசு கட்சியினுடைய உத்தியோக நிலைப்பாட்டுக்கு எதிரானது. ஆனால் சிவஞானம் ஸ்ரீதரன் பொது வேட்பாளரை ஆதரவு தெரிவித்த ஒருவர். ஆனால் அதற்கு எதிராக கட்சி முடிவெடுத்தது சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக. அது அரசியலமைப்பு சார்ந்த ஒரு விடயம் வருகின்ற பொழுதும் தமிழரசு கட்சியினுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும், எது உத்தியோகபூர்வ முடிவு, அந்த உத்தியோகபூர்வ முடிவு என்பது தமிழரசு கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்குமா என்பதும் இன்னும் ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நடக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் தெரியும். கட்சியின் முடிவைத்தான் நாடாளுமன்றத்தில் அவர்கள் பிரதிபலிப்பார்களா, அல்லது மக்களின் முடிவை நாங்கள் பிரதிபலிக்க போகின்றோம் என்று அந்த நேரத்தில் அவர்கள் கூறுவார்களா? ஏனெனில் கட்சிக்கிடையில் இந்த பிரச்சனையை தொடரத்தான் போகின்றது. இதுக்கு முடிவில்லாமல் தொடர்கின்ற பொழுது நாடாளுமன்றத்தின் பிரதிபலிக்கப்படுகின்ற விடயங்களும் அப்படிப்பட்டதாக அமைவதற்கு வாய்ப்பு அதிகம். இல்லை, தமிழ் மக்களது பிரதான கட்சியாக காணப்படுகின்ற தமிழரசு கட்சி இவ்வாறான குழப்ப நிலைமைகள் இருக்கின்ற நிலையில தான் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் வந்து இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை வந்து கருப்பு தினமாக கடந்த முறையும் இவ்வாறான இல்லை இந்த முறை வந்து அதன் கடந்த முறை கூட சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டிக்கப்படுது. இது அவர்களுடைய போராட்ட ஒரு யுக்தி. இலங்கையில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, ஆகவே இந்த சுதந்திரத்தை பிரித்தானியா வழங்கியிருந்தால் கூட அது எங்களுக்கு கிடைக்கவில்லை, தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். அரசாங்கம் இந்த போராட்டத்தில் சில வேளைகளில் வெவ்வேறு முறைகளில் இடையூறுகளை விளைவிக்கலாம், நீதிமன்ற தடை உத்தரவுகளை போலீஸ் தரப்பினர் எடுக்க முனையலாம், போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்யலாம், அவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறலாம். ஆனால் இந்த போராட்டம் என்பது அந்த தாய்மார்களுடைய போராட்டம். அவர்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்றார்கள். தொடர்ந்தும் தங்களுடைய நீதிக்காக அவர்கள்தான் போராடுகின்றார்கள். உங்களுடைய கூற்றுப்படி இந்த தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு விதத்திலும் இவர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை. குரல் கொடுத்திருக்கின்றார்கள். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த விடயத்தில் குரல் கொடுக்கவில்லை என்று இல்லை.
ஜெனீவாவில் பேசியிருக்கின்றார்கள், வெளிநாட்டு தூதுவர்களுடன் அந்த விடயங்கள் பேசுகின்றார்கள், நாடாளுமன்றத்தில் அந்த விடயம் தொடர்பில் பேசுகின்றார்கள். அதனை கடந்தும் அதற்காக முக்கியமான நிகழ்வு நேரங்களில் அந்த போராட்டங்களில் கலந்து கொள்கின்றார்கள். எனினும் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒருமித்து அந்த போராட்டத்தின் முக்கியமான நேரங்களில் நிற்பது கிடையாது. தற்பொழுது இந்த சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி அவர்கள் முன்னெடுக்கின்ற இந்த போராட்டத்தில் எத்தனை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிற்பார்கள்? அது ஒரு கேள்விக்குறியான விடயம். உங்களது கூற்றுப்படி பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். இதுவரை காலமும் நின்றது கிடையாது. இனி நிற்பார்களா அல்லது இந்த முறை நிற்பார்களா என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது என்பதால் இனி வரும் காலங்களிலாவது இப்போது நீங்கள் கூறியிருந்தீர்களே இந்த 3 பேர் இணைந்திருந்தார்கள் தமிழ் மக்களது அரசியல் தீர்வு விடயத்தில் ஒருமித்த குரல் தமிழர்களது அபிலாஷைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கஜேந்திரகுமார் அவர்கள் இணைந்திருந்தார் என்று கூறியிருந்தீர்கள் தானே. அவர்கள் இந்த போராட்டத்திற்கு தமது வலுவான ஆதரவினை வழங்க மாட்டார்களா? அவர்கள் போராட்டங்களில் கலந்து கொள்வதுண்டு. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த போராட்டங்களில் அவர்கள் கலந்து கொள்ள முடியுமா, கலந்து கொள்கின்றார்களா என்பதுதான் கேள்வி. இப்போ உங்களுடைய கூற்று இதிலிருந்து ஒரு விஷயம் வெளிப்படுகின்றது என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்தில் நின்று மக்களுக்காக அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? மக்கள் பிரதிநிதிகள் அந்த இடத்தில் நின்று போராட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது அதனுடைய கவனம் என்பது சர்வதேச ரீதியிலும் இருக்கும், தென்னிலங்கை ஊடகங்களிலும் இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை இருக்கும். இது பாதிக்கப்பட்ட தரப்பாக அந்த குடும்பங்களை சார்ந்தவர்கள் முன்னின்று போராடுவதை விட மக்கள் பிரதிநிதிகளாக நின்று அந்த இடத்தில் போராட்டங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது போலீஸ் தரப்பு அதனை எவ்வாறு கையாள்வது என்ற ரீதியில் கூட பிரச்சனைகள் எழும். ஏனெனில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து கொண்டு அவர்கள் ஒரு போராட்டத்தில் நிற்கின்ற பொழுது அவர்களை எடுத்த எடுப்பிலேயே கைது செய்ய முடியாது. அவர்களை கைது செய்வதற்கு ஒரு பொறிமுறை இருக்கின்றது. ஆகவே அந்த முறைகளில் அவர்கள் எல்லா போராட்டங்களிலும் முன்னிற்பார்களாக இருந்தால் மக்களுக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு. ஏனெனில் இவர்களை கைது செய்ததன் பின்னர் தான் மக்களை கைது செய்ய முடியும். இவர்கள் ஒரு தடுப்பவர்களாக இருப்பார்கள், அந்த போராட்டத்தின் முன் தலைமை தாங்குவர்களாக இருப்பார்கள், அந்த போராட்டத்தை வழிநடத்துவர்களாக இருப்பார்கள், அதே நேரத்தில் ஒட்டுமொத்த மக்களது கருத்துக்களையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அப்படி எல்லா போராட்டங்களிலும் தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வது கிடையாது. தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பதாக கூறுகின்ற இளைஞர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், பிரதேச உறுப்பினர்களோ அல்லது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களோ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் நிற்பதாக இல்லை. நிற்கவில்லை என்றதற்கான ஒரு கேள்வி எழுகின்றது தான். ஏன் இந்த போராட்டங்களில் அவர்கள் பல்வேறு காரணங்களை கூற முடியும். ஆனால் இது ஒரு தமிழ் தேசியத்தின் பிரச்சனை தானே. இந்த பிரச்சனை என்பது ஒரு தமிழ் தேசிய பிரச்சனையின் மிக முக்கியமான ஒரு அழிவுகளில் ஒன்றான காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனையில் இவர்கள் நிற்க வேண்டியது கட்டாய கடமை. அதிலிருந்து இவர்கள் 1000 காரணங்களை கூறி தப்பிக்கொள்ள முடியாது. இவர்கள் எங்காவது ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியும், அப்படி இல்லை என்றால். ஆகவே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது, கலந்து கொள்ளாமல் இருப்பதெல்லாம் அவருடைய தவறாகத்தான் பார்க்க முடியும். இவர்கள் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்றார்கள், ஆனால் அதற்கு பின்னின்று வலு சேர்ப்பதில்லை அல்லது முன்னின்று தொடர்ச்சியாக நிற்பதில்லை. இதன் அடிப்படையில் தான் அண்மையில் கூட நிலாந்தன் அவர்கள் சொல்லியிருந்தார் என்று சொல்லி சொன்னால், இந்த கட்சிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை அற்றுப்போகின்றது, அதன் அடிப்படையில் மக்கள் இயக்கம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி கூறியிருந்தார். இதை பற்றி நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள்? அவருடைய கருத்து. ஆனால் கட்சிகள் மீது மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்று கிடையாது. அதற்கு பிரதான காரணம் இன்னும் ஒரு தரப்பை நம்பக்கூடிய தரப்பாக இங்கு யாரும் கிடையாது. பொது அமைப்புகள் அவ்வாறான ஒரு ஒழுக்கத்தை பேணுபவர்களாக இதுவரையும் இருந்த பொது அமைப்புகள் என கூறுவது இந்த சிவில் சமூக கட்டமைப்புகள். எந்த சிவில் சமூக கட்டமைப்பும் கட்சிகளை விட யோக்கியமாக இருந்தது கிடையாது. ஏன் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், அதனுடைய நிதி அறிக்கை என்ன, அவர்களுடைய செலவீனம் தொடர்பில் பொது அடிப்படையில் ஒரு பொதுவான பொறுப்பு கூறல் மேற்கொள்ளப்பட்டதா, என்னத்திற்காக அந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டதோ அது தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்பட்டதா, யார் யார் தங்களுடன் உடன்படவில்லை, இந்த விடயத்தில் தங்களை குழப்பியவர்கள் யார், ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஒற்றுமையை மேற்கொள்ள முடியவில்லை என்று பொது வழியில் பகிரங்கமாக அந்த சிவில் தரப்பினர் வெளிப்படுத்தினார்களா? இல்லை. ஆகவே நீங்களும் கட்சிகள் போன்று தான் செயற்படுகின்றீர்கள். இன்று பொது தரப்பு அல்லது சிவில் தரப்பு அல்லது இந்த பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு என்று கூறுகின்ற அமைப்புகள் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் என்பது மிக மோசமானதாக இருக்கின்றது. இதனை விட கட்சிகள் பரவாயில்லை. கட்சிகளை 5 வருடத்திற்கு ஒரு முறையாவது
மக்களிடம் வந்து ஆணையை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சிவில் தரப்புகள், இந்த மாணவர் அமைப்புகள் என்பது மிக மோசமான செயற்பாடுகளை விளைகின்றது. சில சந்தர்ப்பங்களில் கட்சிகளுக்கு அழுத்தம் விடுகின்ற தரப்பாகவும் கட்சிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் எந்தளவு தூரம் ஒழுக்கமானவர்கள், எந்தளவு தூரம் இவர்கள் நேர்மையானவர்கள் என்பதை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளிப்படுத்துவது கிடையாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கட்சிகளுக்கு எதிராக மட்டும் பேசுபவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள். கட்சிகள் பிழைவிடுகின்றது, கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை, தேசத்தின் திரட்சி இல்லை. ஏன் பொது அமைப்புகள் எல்லாம் ஒரு தேசத்தின் திரட்சியாகவா இருக்கின்றீர்கள்? உங்களிடம் ஒற்றுமை இருக்கின்றதா? மக்கள் இயக்கத்தை எவ்வாறு கட்டி எழுப்புவீர்கள்? நீங்கள் 4-5 பேர் மேலிருந்து ஒரு ஹோட்டலில் இருந்து பேசி, அல்லது ஒரு விடுதியிலிருந்து பேசி, அல்லது இன்னும் ஒரு இடத்திலிருந்து பேசி அந்த ஒற்றுமையை அல்லது கட்டமைப்பை உருவாக்க முடியுமா? ஒவ்வொரு கிராமங்களாக செல்ல வேண்டும். ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு இளைஞர்களையும் ஒவ்வொரு இளைஞர் குழுக்களையும் இணைக்க வேண்டும். வடகிழக்கு பூராக அந்த கட்டமைப்பு கீழ்மட்டத்திலிருந்து கட்டி எழுப்பப்பட்டு வர வேண்டும். அது கட்டி எழுப்பப்பட்டு மேல் வருகின்ற பொழுது யார் தலைவர் என்பதை அந்த கட்டமைப்பே, யார் நிர்வாகம் என்பதை அந்த கட்டமைப்பை தெரிவு செய்யக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும். அவ்வாறான ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய, அதற்காக உழைக்கக்கூடிய, அதற்காக ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு செயற்திட்டத்தை முன்வைத்திருக்கின்ற ஒரு சிவில் தரப்பு இருக்கின்றதா? சிவில் தரப்பு என்பது எனக்கு தெரிந்த 10 பேரை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை வச்சு நாங்கள் சிவில் தரப்பு பேசியிருக்கோம், இதுதான் முடிவுன்னு அவங்களா சொல்கிறாங்க. இது சிவில் தரப்பு இல்லையே. சிவில் தரப்பு மக்கள் இயக்கம் என்றால் அது மக்கள் இயக்கமாக இருக்க வேண்டும். மக்கள் இந்த பேரை முன்வச்சு தாங்கள் ஒரு இயக்கமாக செயற்படுறதில்லை. குறைஞ்சது அந்த மக்கள் இயக்கத்தில் ஒரு 50,000 பேர் இருந்தால் ஒரு மக்கள் இயக்கம்னு சொல்லலாம். இவங்க சொல்கிற மக்கள் இயக்கம் இலங்கையில் இருக்கிற தொழிற்சங்கத்தை விட பலவீனமானது. இலங்கையில் ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களை விட குறைந்த உறுப்பினர்கள், அதுவும் ஒரு உத்தியோகபூர்வற்ற அமைப்புகள், சும்மா லெட்டர் பேட்டை வச்சு ஒரு அமைப்பாக வெளியிடுறது, டயஸ்போராட்ட இந்த காசு வாங்குறது, என்ஜிஓட்ட இந்த காசை வாங்குறது, சும்மா காசை வாங்கி பே காட்டி ஒரு அறிக்கையை விட்டு அங்கே ஒரு கடிதத்தை எழுதி இங்கே ஒரு கடிதத்தை எழுதி அந்த அளவு தான் செய்யணும். எனக்கு தெரிந்த அளவில் மக்கள் இயக்கம் ஒன்றை உருவாக்க வேண்டுமென்றால் அது தொடர்பிலான மிகப்பெரிய பேசுபொருட்களை உருவாக்க வேண்டும். மிகப்பெரிய பேசுபொருள் ஊடகங்களிலும் உருவாக வேண்டும். அது மக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும், இளைஞர்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும். கிராம மட்டங்களில் அந்த விடயம் மிகப்பெரிய பேசுபொருளை உருவாக்க வேண்டும். அவ்வாறான ஒரு மக்கள் இயக்கத்தை உருவாக்குக முனைகின்ற பொழுது பாதுகாப்பு தரப்பு, இந்த புலனாய்வு தரப்பு எந்த அளவு தூரம் எதிர்க்கும்? ஏனெனில் அந்த மக்கள் இயக்கத்தின் கட்டமைப்பாக அது வளர்ச்சி அடைகின்ற பொழுது அது அரசியல்வாதிகளை, சிவில் தரப்பினரை, பொது நிர்வாக தரப்பினரை, அனைத்து தரப்பினர் மீதும் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான மக்கள் இயக்கமாக மாறும். அந்த மக்கள் இயக்கத்தினுடைய முடிவுகள் என்பது மிக குறைந்த அளவில் செல்வாக்கை செலுத்தி அந்த ஜனநாயகத்துடன் விளையாடக்கூடிய நிலைமை இருக்காது. அங்கு ஜனநாயகபூர்வமாகத்தான் உண்மையில் அந்த கட்டமைப்பு முடிவுகளை எடுக்குமாக இருந்தால் அது உண்மையில் தமிழ் மக்களினுடைய விருப்புகளை நேரடியாக வெளிப்படுத்துவதாக இருக்கும். மிகப்பெரிய எண்ணிக்கை இருக்கும். மிகப்பெரிய எண்ணிக்கையில் தான் அங்கு பொதுச்சபை உறுப்பினர்கள் இருப்பார்கள். ஆனால் இங்கு அப்படி அல்ல. இங்கு பொதுச்சபை உறுப்பினர்கள் யாரோ, நிர்வாக உறுப்பினர் யாரோ, அதுக்கும் இதுக்கும் எந்த தொடரும் இருக்காது. அடிப்படை உறுப்பினர்கள் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டாலும் இந்த சிவில் தரப்புக்கான சொல்லப்படுபவர்கள்லாம் தலைவர்களாக அதுக்குள்ளும் வருவார்கள். வந்ததன் பின்னர் யாரும் கேள்வி கேட்டால் அவங்க பேசாமல் வீட்டே இருந்துருவாங்க. ஏனென்றால் அதுக்கண்டு ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட விலாசம் கிடையாது, பெயர் கிடையாது, கட்டமைப்பு இல்லை. அப்போ அவனவன் வீட்டை இருந்தான்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆகவே மக்கள் இயக்கம், கட்சிகள் இங்கு பலவீனமாக இருக்கின்றது. அதனால் இங்கு ஒரு மக்கள் இயக்கம் தேவை என்றால் அதனை உருவாக்கக்கூடிய நிலைமை இங்கு எந்த சிவில் தரப்புகளுக்கும் கிடையாது. குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகம் அவ்வாறான ஒரு மக்கள் இயக்கத்தை உருவாக்குவது தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் செயற்பட முடியும். ஆனால் இன்றைக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது? அங்கே போதைப்பொருள் பிரச்சனை ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு. ஆகவே பல்கலைக்கழக மாணவர்கள் தாங்கள் வந்த விடயம், தாங்கள் கல்வி படித்து அங்கே படிச்சிருந்து ஒரு நல்ல பட்டத்தோடு வெளியேறுவோமா, இல்லை தங்களுக்குள்ளே இருக்கிற போதைப்பொருள் பிரச்சனையை தீர்ப்போமான்னு அவங்களால முடியாமல் இருக்க அவங்களினி இதுவரை காலமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தெரிவித்த கருத்துக்கள் என்பது கட்சிகளை நோக்கி ஒற்றுமை, யார் கட்சிக்கு தலைவர் செயலாளர் என்று. இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்கு செயலாளர் யார் என்று பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், அதாவது கலைப்பிரிவு மாணவர் ஒன்றியம் கேள்வி கேட்குது. இவர் சட்டபூர்வ தன்மை அற்றவர் என்று. இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கு யார் தலைவர் செயலாளர் என்ற சட்டபூர்வ தன்மை அற்றது இருக்கு, நீதிமன்ற தட உத்தரவு மாறி
வெகு சீக்கிரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இந்த செயலாளர் என்ற பெயரை பாவிக்கக்கூடாண்டா நீதிமன்றம் போய் தர உத்தரவு எடுக்க வேண்டிய எல்லாமே விரும்பக்கூடாது, இல்லாட்டா செனட்டுக்கு போய் அப்படியான தர உத்தரவு எடுக்க வேண்டி வரும். ஆக பல்கலைக்கழகம் அந்த விடயத்தை மேற்கொள்ளக்கூடிய கட்டமைப்பு அல்லது மிகப்பெரிய ஒரு இளைஞர் குழுவை அது உருவாக்கியிருந்தாலும் அங்கிருந்தும் அங்கு தலைமைத்துவம் வகிக்கின்றவர்களினுடைய குறைபாடுகள் என்பது தொடர்ச்சியாக ஒரு தமிழ் சமூகத்துக்கு நல்ல கட்டமைப்புகள் உருவாக முடியாமல் தடுத்து கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பாகத்தான் அமைகின்றது. இதன் அடிப்படையில் நீங்கள் கூற வருவது என்னென்னு சொன்னால் யாழ் பல்கலைக்கழகத்தில் வந்து போதைப் பொருள் பாவனை வந்து அதிகரிக்க எனக்கு தெரியா அப்படியான குற்றச்சாட்டுகளை அந்த மாணவர்களே முன்வைக்கின்றார்கள். மிக மோசமான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். பாலியல் ரீதியான சேட்டைகள் இருப்பது போன்ற குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அதே மாணவர்கள் இதற்கு முன்னர் தமிழ் தேசியம் சார்ந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், அது சார்ந்த போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கின்றனர். உங்களுடைய பார்வைப்படி இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டவர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலுக்குள் வருவதை நீங்கள் எதிர்க்கின்றீர்கள் அப்படியா? எனக்கு அது தெரியாது. அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு மட்டும்தான் இப்போ இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யான்னு இந்த சமூகத்துக்கு தெரியாது, சமூகத்துக்கு தெரியாது. நீங்கள் இன்றைக்கு அவர்கள் போதைப்பொருள் பயன்பாடர் என்று சொன்னால் அது ஒரு நாளில் போதைப்பொருள் பாவிச்சமா இருக்குது. இவர்கள் கூடுகின்ற ஆதாரம் அந்த கோயிலுக்கு முன்னுக்கு இந்த அளவு தூரம் பான்பாக்க ஏதோ துப்பி கிடாக்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவு தூரம் துப்பாக்க ஒரு நாளில் துப்பையில் தானே நீண்ட நாளில் துப்பிக்கிறாங்க. இது இந்த அரச கட்டமைப்பின் காரணமாக, அதாவது வந்து ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பு எல்லாத்துக்கும் அரச கட்டமைப்பின் மீது குறை சொல்ல முடியும், அவர்களுடைய பங்கு இருக்கலாம். ஆனால் இந்த விடயங்களை திருத்தி கொள்ளாமல் திட்டமிட்டு அதான் நீங்க அதிகாரத்தில் மேல் இருப்பவர்கள் செய்கின்ற தவறு காரணமாக, அதாவது வந்து அதிகாரத்தில் மேல் இருப்பவர்கள் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் நாட்டை விட்டு தான் போகணும். நீங்கள் உங்களை திருத்தி கொள்ளணும். நீங்கள் திருத்தி கொண்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்டமைப்பு இன்னும் பலதரப்பட்ட கட்டமைப்புகளாக வளர்ச்சி அடைந்துதான் ஒரு மக்கள் இயக்கத்தை உருவாக்க முடியும். உங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை வந்துடுது. உங்களுடைய கருத்துப்படி மக்கள் இயக்கம் என்பது வந்து உருவாக்கப்பட வேண்டும், அது வந்து மக்கள் மத்தியில் இருந்து உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கான சாத்தியம் குறைவு, சாத்தியம் குறைவாக காணப்படுகிறது. ஏன்னா அதை யார் தலைமைத்துவம் வழங்குறது, யார் அதை முன்னெடுக்கிறது? அதை முன்னெடுக்கக்கூடிய தரப்பாக ஒரு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இருக்க முடியும். ஏன் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வடகிழக்கில் அல்லது இலங்கை பூராகவும் தொடர்பு இருக்கும். அந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பவர்கள், பணியாற்றுகின்றவர்கள், அவர்களுடைய நண்பர்கள் என்று அனைத்து இடங்களிலும் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே அவர்கள் இளைஞர்களாக ஒன்று கூட முடியும், இளைஞர்களாக ஒவ்வொரு கிராம மட்டத்துக்கும் செல்ல முடியும். அவர்கள் அந்த மக்கள் இயக்கத்தை கட்டமைப்பதற்காக தொடர்ந்து செயலாற்றுகின்ற பொழுது அவர்களுடன் வேறு தரப்புகளும் இணைந்து கொள்ள முடியும். ஏனெனில் ஆளணியும் இருக்க வேண்டும். ஒரு மக்கள் இயக்கத்தை உருவாக்கி ஒரு இடத்துல போய் கதைச்சு பேசுவதுண்டா எல்லாம் தேவை. அப்படியான ஒரு கட்டமைப்பு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இருக்கின்றது அல்லது அவர்கள் அதனை மேற்கொள்ளுகின்றது இயல்பாக இருக்கும். அதை விட்டு வயசு போனால் 10 பேரை கூட்டிக் கொண்டே மக்கள் இயக்கத்தை உருவாக்கிடுமோ? சும்மா ஊடக சந்திப்பை வச்சு இதில் வச்சு கதைக்கலாம். வேணும்னா 10 லட்சம் ரூபா ப்ரொஜெக்ட் ஒன்று எடுத்து அதை எழுதி அதை வச்சு அதில் வச்சு கதைச்சிட்டு போகலாம். அதை விட்டுட்டு மக்கள் இயக்கம்னா அது கீழே இறங்கி வேலை செய்ய வேண்டிய விஷயம். வேலை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரியாது இங்கே இருக்கிற சிவில் தரப்பு பலமாக இருக்கின்றது. இனிவரும் காலங்களிலாவது யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தமது பொறுப்பை தமிழ் சமூகத்திற்கு தாம் செய்ய வேண்டிய கடமையை உணர்ந்து புதிய மக்கள் இயக்கத்தை வந்து மக்கள் இயக்கத்தை உருவாக்குவதற்கு அவர்களுடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் எமது கலையகத்தில் இருந்து எமக்கு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி கிருஷ்ணா அவர்களே. நன்றி. மீண்டும் களம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் பிரஜீவன் ராம்.